ஸோ இப்போ MWCயில் எல்லாருமே Nokia H பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் HMD Global ஒரு Nokia ஃபோனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஃபோன் தான் என்னோடய ஃபேவரட் Nokia ரிலீஸ் இந்த தடவை அப்படின்னு சொல்லலாம். இது Nokia 7+. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களோட லேட்டஸ்ட் கிவ் அவேக்கு இங்கே ஒரு கார்டு இது வரைக்கும் செக் பண்ணலாம்னா செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ முதல்ல இந்த ஃபோனோட பில்டை பற்றி பார்ப்போம். 7+க்கு HMD Global Series 6000 அலுமினியம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபீல் கொடுக்குது. அது இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்காக பின்னாடி 6 லேயர் செராமிக் பெயிண்டால் கவர் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த டிசைன் லாங்குவேஜ் எஸ்பெஷலி அந்த காப்பர் ஆக்சன்ஸோட பார்க்கல ரொம்பவே Nokia 62018 மாதிரி இருக்குது. Nokia 62018 நாங்கள் இங்கே கவர் பண்ணியிருக்கோம் C4E Tech தமிழில். அந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணலன்னா திருப்பியும் ஒரு கார்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பேசல பின்னாடி டியூவல் ஜைஸ் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டியூவல் டோன் டியூவல் LED ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஃப்ரண்ட்டில் பார்த்தா முதல் தடவையாக Nokia இங்கே 18:9 IPS LCD பேனல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் எல்லாமே 16:9 ஃபோன்ஸ் தான் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே 18:9 விடுறதுனால அவங்க ஃபர்ஸ்ட் 18:9 ரிலீஸ் இது தான். ஸோ இது ஒரு 6 inch Full HD+ டிஸ்பிளே. இது கொரில்லா கிளாஸால் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன் நல்லா டாலாக இருக்குது. எட்ஜஸ் வந்து ரவுண்டாக இருக்குது. அதனால பெசல்ஸ் ரொம்பவே தின்னாக தெரியுது. ஓவரால் ரொம்ப ஒரு சின்ன ஃபோன் மாதிரி ஒரு லுக் கொடுக்குது. பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் நல்லா ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லலாம். உள்ளே என்ன சிப் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா Snapdragon 660. இது கூட 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், மைக்ரோ எஸ்டிக்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த Snapdragon 660 சிப்பை நாங்கள் 2 ஃபோன்ஸில் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒன்று Oppo R11, இன்னொன்று Xiaomi Mi Note 3. ரெண்டுமே இந்தியாவில் லான்ச் ஆகல. ரெண்டுமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பெர்ஃபார்மன்ஸில் எந்த குறையுமே கிடையாது. ஆனால் இந்த தடவை இந்த Nokia 7+ல இது ஒரு Android One ஃபோன். ஸோ அந்த ஸ்கின்ஸோட ஒரு R11ஓட கலர் ஓஎஸோடையோ இல்லை ஷாமியோட MIUI Mi Note 3ல வந்ததோடையோ Snapdragon 660 இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா ஸ்டாக் Android One ஃபோனில் இன்னமுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணணுன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ Android One பற்றி பேசல Nokia HMD Global ஓன் பண்ணுற Nokia ரீசெண்டாக நல்லா எல்லா ஃபோன்ஸுக்குமே விலை கம்மியான ஃபோனாக இருந்தாலும் சரி, அதிகமான ஃபோனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாஃப்ட்வேர் அப்டேட், செக்யூரிட்டி பேச்சஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ Android One பேனரில் வந்ததுனால இந்த டைம் பீரியட்ஸ் இன்னமுமே ஷார்ட் ஆகும். இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம கேமராஸ் பற்றி பேசுவோம். இந்த 7+ல 2 கேமராஸ் இருக்க பின்னாடி ஒன்று ஒரு 12 மெகாபிக்சல் கேமரா, 1.4 மைக்ரான் சைஸ்ட் பிக்சல்ஸ், f1.7 அப்பர்ச்சர். ரெண்டாவது ஒரு 13 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ கேமரா, 1 மைக்ரான் சைஸ் பிக்சல்ஸ், f2.6 அப்பர்ச்சர். ஸோ இதில் ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷன் இருக்குது. லாஸ் இல்லாமல் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா Nokia 8 இதே ஸ்பெக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கேமராஸ்க்கு. எக்ஸாக்டாக அதே கேமராவான்னு இப்போ நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. பட் ஆன் பேப்பர் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. சாஃப்ட்வேர்னு பார்க்கல ஒரு டெடிகேட்டட் ப்ரோமோட் கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜைஸ் பிராண்டிங் இதெல்லாம் வச்சு பார்க்கல அப்படியே கொஞ்சம் அந்த பழைய லூமியா Nokia மாதிரியே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வருது. ஸோ எனிவே ஃப்ரண்ட்டில் ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா, திருப்பியும் ஜைஸ் ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கேமராஸை டெஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். ஸோ ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிவ்யூ யூனிட் எப்போ கைக்கு வரும்ன்ட்டு. வந்தவொடனே அதை பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். இந்த ஃபோன் €399 விற்கிறாங்க. ஸோ நான் ஏன் இங்கே ருப்பீஸில் பேசாமல் யூரோஸில் பேசுகிறேன்னா யூரோப்பியன் ப்ரைஸிங் மட்டும்தான் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கம்பேரிட்டிவாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும்னா யூரோப்பில் இந்த ஃபோன் €399 வந்திருக்கு. OnePlus 5T €499 வித்துட்ருக்கு. ஸோ இது இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக OnePlus 5Tயோட கொஞ்சம் நல்லாவே ப்ரைஸ் கம்மியாக தான் வரும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 23,000-25,000 எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த தடவை 5 Nokia ஃபோன் HMD Global லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஃபோன் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப காம்படிட்டிவாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது சீக்கிரமாக இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு 23,000-25,000 ப்ரைஸ்க்கு இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா வாங்குறதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் கருத்து இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ எனிவே ப்ரைஸிங், அவைலபிலிட்டி இது எல்லாத்துக்குமே எங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே C4E Tech தமிழ் ட்விட்டர் ஹேண்டிலில் நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலன்னா @C4E Tech தமிழ் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ
பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், பிடிக்கலனா என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.